டெய்லி வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் அளவு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கப்பு, ஒரு 3 லிட்டர் வச்சுக்கங்களேன் தேவைப்படும். அதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 11 கப்பு, ஒரு 2.25 லிட்டர் தேவைப்படும். பெண்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. ஏன் பெண்களுக்கு கம்மியாக தேவைப்படுதுன்னா, பெண்களோட உடம்புல வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான் கொழுப்பு வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணாது. ஸோ அதனால் கிட்னி ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு வாட்டர் போதும். இந்த கொழுப்பு உடம்புல இருக்க ஃபேட் அப்சார்ப் பண்ணதுனால, நிறைய ஃபேட் அப்சார்ப் பண்ணதுனால கிட்னி ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு இந்த அளவு தண்ணி போதும். அதே இது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல கொழுப்பை விட லீன் மாஸ் சொல்லுவோம், மசில், சதை தான் அதிகமாக இருக்கும். தசைன்னு சொல்லுவோம், தசை தான் அதிகமாக இருக்கும். இந்த தசை என்ன பண்ணுன்னா, அது வாட்டர் நிறைய அப்சார்ப் பண்ணிக்கும். அது அப்சார்ப் பண்ணது போக தான் மிச்சது தான் கிட்னிக்கு போகும். ஸோ ஆண்களுக்கு கூடிய அந்த மசில் வந்து வாட்டர் நிறைய அப்சார்ப் பண்ணுறதுனால கிட்னிக்கு போகிறதுக்கு, கிட்னி வந்து பியூரிஃபிகேட் பண்ணுறது, பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு அதிகமான அளவு தண்ணி தேவைப்படுது. ஸோ ஆண்கள் வந்து அதிகமான அளவு தண்ணி எடுத்துக்கணும் சொன்ன மாதிரி பெண்களை விட கம்பேர் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.